ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தீபாவளி வந்து எவ்வளோ பரபரப்பாக போயிட்டுருக்குன்றதை நான் இந்தியன் ஸ்டோருக்கு வந்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரைடே ஈவினிங் போல் நான் இந்தியன் ஸ்டோர் வந்திருந்தேன். பட்டேல் பிரதர்ஸ், நேஷுவாவில் இருக்க பட்டேல் பிரதர்ஸ் தான் இது. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவ்வளோ ரஷ்ஷு. இது வரைக்கும் நான் இவ்வளோ ரஷ்ஷை இங்கே பார்த்ததே இல்லை. ஏன்னா தீபாவளி வருது இல்லையா, அதுக்கான ஷாப்பிங் மாதிரி தான் இருக்குது. எப்பயுமே வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா டி நகரில் வந்து இந்த தீபாவளி சீசன் ஏதாவது அக்கேஷன் எவ்வளோ கூட்டத்தை பார்க்க முடியும், அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு லிட்ரலாக இங்கே. அந்தளவுக்கு கூட்டம் இல்லைனாலும் இது வரைக்கும் நான் வந்து இங்கே இந்தியன் ஸ்டோரில் பார்க்காத கூட்டத்தை தான் பார்த்துருக்கேன். என்ன தான் நம்ம வந்து வெளியூருக்கு அங்கங்கன்னு போனாலும் ஏதாவது பண்டிகைன்னு வந்தால் நம்ம வந்து அதை செலப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மோடுக்கு தான் வந்துடுறோம். ஏன்னா இங்கே வந்து இந்த கூட்டத்தை பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லோரும் எந்த அளவுக்கு வந்து வாங்குகிறாங்க, எந்த அளவுக்கு வந்து செலப்ரேட் பண்ண ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்றத. அப்புறம் இந்த அகல் விளக்குலாம் வந்து அழகழகாக இருந்துச்சு. இதை மாதிரி நான் இந்தியாவில் கூட நான் பார்த்ததில்ல பர்சனலாக. ஏன்னா வந்து ஒன்றுத்தையும் அவ்வளோ டெக்கரேஷன் அவ்வளோ நுணுக்கமாக வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்டாக வந்து எங்கள் ஊர்லலாம் இந்தியாவில் இருந்த வரைக்கும் எப்படி செலப்ரேட் பண்ணுவோம்னா, காலைல எழுந்திருப்போம், சாப்பிடுவோம். அதாவது பலகாரம் அப்புறம் படைக்கிறதுக்கு வந்து நான்வெஜ் செய்வாங்க. அந்த மாதிரி தான் வந்து எழுந்தவுடனே சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு அப்படி தான் மோஸ்ட்டாக போவோம். மற்றபடி இந்த வீட்டை வந்து டெக்கரேஷன் பண்ணுறது அந்த மாதிரியான இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பட் இங்கே வந்து நிறையா பீப்புள்ஸை பார்க்குறோம்ல, எல்லா ஸ்டேட்லேருந்தும் இருக்காங்க. அவங்கவுங்கெல்லாம் ஒவ்வொரு மாதிரி செலப்ரேட் பண்ணுவாங்க போல். ஏன்னா அந்த டெக்கரேஷன்லாம் பார்க்கக்குள்ள நிறையா அகல் விளக்கு, அந்த தோரணம் எல்லாம் பார்க்கக்குள்ள அவங்க வந்து வீட்டையே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக மாற்றி அந்த தீபாவளி செலப்ரேட் பண்ணுறாங்களோன்னு தோணுச்சு. எப்படியும் வந்து அந்த தோரணம் எல்லாமே பார்க்கக்குள்ளேயே நமக்கே ஒரு வைப் வருது, ஃபெஸ்டிவல் வந்துடுச்சு நம்மளும் செலப்ரேட் பண்ணணுன்னுட்டு. நானும் வீட்டில் இருக்கக்குள்ள எனக்கு தெரியாது ஊரில் இருக்கக்குள்ளலாம். ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளும் வந்து வீட்டை இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணணும், தீபாவளிக்குன்னே ஸ்பெஷலாக ஏதாவது டெக்கரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்குமே வந்திருக்கு. நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணலைனாலும் இந்த டெக்கரேஷன்லாம் பார்க்குறப்போ நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்ற ஃபீல் வருது. உங்களுக்கு தீபாவளி பிளான் என்ன? வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணி சூப்பராக செலப்ரேட் பண்ண போகிறீங்களா? என்ன நல்லா ஸ்வீட் செஞ்சீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.